எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யணும்னா கோழிப்பி கொண்டு போட போகிறோம் வந்து அதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் வந்து பார்ப்போமாங்க. இப்போ வந்து அதுக்கு தேவையான பெருஞ்சீரகம், கருவேப்பட்டை, ஏலக்காய், கராம்பு எடுத்து இதை சாடையாக வறுத்தெடுக்க போகிறோம் வந்து. இதை நாங்கள் இப்போ வறுத்தெடுத்து போட்டு இதை உடலில் வந்து போட்டு இடிக்க போகிறோம். இடித்து போட்டு இப்போ அடுத்தது என்னென்னு சொன்னால் இப்போ இதுக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு வந்து இப்போ வெங்காயம் வதக்க போகிறோம் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ எண்ணெய் விடுறோம் வந்து. இது கொதித்த உடனே நாங்கள் வெங்காயத்தை போட்டு இதுக்கு நாங்கள் ஏன் பெரிய சட்டி வச்சுக்கணும்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் 2 கிலோவில் செய்ய போகிறோன்றபடியே இந்த பெரிய சட்டி வச்சுக்கிறோம். வாங்க வந்து என்ன சட்டி பார்ப்போம். இது தேவையான கருவேப்பிலை அன்னநாஸ் பூ எடுத்துருக்குறோம் வந்து, தேசிக்காய் எடுத்துருக்குறோம், தக்காளி பழம் எடுத்துருக்குறோம் வந்து, இஞ்சி பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறோம் வந்து, பிரியாணி இதை எடுத்து வச்சுக்கிறோம், கோழி இறைச்சி எடுத்துருக்குறோம், வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து 2 கிலோ எடுத்துருக்குறோம் வந்து. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் போட்டு வதக்கப்பட போகிறோம் வந்து. இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னா ரம்பையும் பிரியாணிலையும் இதில் வந்து போடுறோம் வந்து. அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் அன்னநாஸ் பூவையும் இதில் போட போகிறோம் வந்து. இதை இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குறோம் வந்து. ஸோ அது கொஞ்சம் மரங்கட்டுக்கு வந்து இதோட சேர்த்து இப்போ அடுத்ததாக வந்து இப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் அடித்து வச்சுக்கிற உள்ளியும் இஞ்சியையும் இருக்க போட போகிறோம் வந்து. போட்டு அதோட மஞ்சத்தூளும் போட போகிறோம் வந்து தேவையான அளவுக்கு. வச்சிருக்கிற அந்த பவுடரையும் வந்து இதில் போடுறோம் வந்து. போட்டுட்டு தக்காளி பழத்தையும் நாங்கள் வந்து போட போகிறோம் வந்து. போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் வந்து. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்து இப்போ நாங்கள் அடுத்த வந்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த கோழி இறைச்சியை வந்து இங்கே போட போகிறோம் வந்து. என்ன செய்ய போகிறோம்னா தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம் வந்து. நாங்கள் எல்லாம் வந்து இப்போ இதற்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட தூளும் போட்டு விட போகிறோம் வந்து. தூள் வந்து தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் வந்து. இதுக்கு நாங்கள் தேவையான அளவுக்கு தூள் போடுறோம் வந்து. ஸோ இதை இப்போ நாங்கள் வந்து போய் மிக்ஸ் பண்ணி விடுறோம் வந்து. இப்போ நாங்கள் இதுக்கு என்ன தேவையான அளவுக்கு தண்ணி விட போகிறோம் வந்து. இந்த அரிசியும் போடுறபடியாக கொஞ்சம் தண்ணி விட வேணும். அந்த தண்ணியை வந்து இருக்க விட போகிறோம் வந்து. தண்ணி விட போகிறோம் வந்து. இதை இப்போ ஒரு கொதி கொண்டு கொதிக்கிறதுக்காக மூடி விட போகிறோம் வந்தா. இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெண்டு பார்க்குறோம் வந்து ஓகே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இது ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு அப்படி விட போகிறோம் வந்து. நாங்கள் ஒரு தேசிக்காய் தான் எடுத்துருக்குறோம் இதில் வந்து. இப்போ இதோட என்ன செய்வோம் நாங்கள் கழுவி வச்சுக்க சொத்தை பற்றி அரிசி கழுவி ஊற வச்சு நாங்கள் என்ன செய்வோம் இந்த கோழி பாய்லர் கோழின்ற வழியில் லக்கண்டா வந்து அரிசியை ஊற வச்சாங்க. இந்த
இப்போ நாங்கள் இதை வந்து அரிசியெல்லாம் போட்டு இதற்காக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கொஞ்சம் அவிய விடுவோம் வந்தால் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மூடிட்டு விடுவோம் வந்து. இப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் அது பெரிய சட்டியாக இருந்தவர் அந்த சட்டியை நாங்கள் மாற்றிட்டோம் வந்து. இப்போ வந்து கோழிப்புக்கு எங்களுக்கு முடிஞ்சுது. என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து பார்ப்போம் வந்து. வாங்க வந்து கோழிப்புக்கை ரெடி. வாசமெல்லாம் அந்த மாதிரி கமாண்டு இருக்குது வந்து. நீங்களும் சேர்த்து இப்படி சாப்பிட்டு பாருங்க. கோழிப்புக்கை சமைச்சு முடிஞ்சுது. இதுதான் கோழிப்புக்கை வந்து. இதோட நாங்கள் என்ன செய்யணும், வெங்காய சம்பல் போட்டுக்கிறோம் வந்து. அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி வெங்காய சம்பலும் நாங்கள் போட்டுட்டோம் வந்து. அதாவது ஜோக் ஐட்டம், பச்சை மிளகாயும் வெங்காயமும் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கணும். நல்லா இருக்கும் வந்து. நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எழுதுங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்ற படம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி சரியாக சுடுவது. நல்லா இருக்கு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்லுங்க வந்து.